எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு வந்து நான் கோபி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவர் என்னோட குரு. நான் வந்து இன்னைக்கு ஒரு ஒரு ஆக்டராக நான் இங்கே நிற்கிறேன்னா அது அவர் தான் காரணம். அவர் சொன்னார்ல ஒரு பாஸ்கெட்பால் படத்தில் வந்து நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் அவரோட அந்த வார்த்தைகள்லாம் வந்து தான் என்னை இந்த பக்கம் அப்படியே இழுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் அண்ணனை போய் பார்த்தேன், அவரோட ஆக்டிங் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே எத்தனை பேருக்கு வந்து அவர் வந்து அந்த ஆக்டிங்லாம் சொல்லி கொடுக்குறாருன்றத பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியப்பாக இருந்தது. அப்புறம் அப்படியே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவருக்கு வந்து அவருக்கு இந்த கடவுள் பக்தி, அதுக்கப்புறம் நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் அவரை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். எத்தனையோ குழந்தைங்கள வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு அவங்களோட ஆசையெல்லாம் வந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிற இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அவரை பார்த்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி அங்கே முழுக்க முழுக்க இன்றைக்கி நான் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஒரு ஆக்டராக நான் வந்து வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து கோபி அண்ணன் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். அவருக்கு ஆனால் ரொம்ப நன்றி. நான் நிறைய மேடையில் நான் வந்து சொல்லணும்னு நினைப்பேன். என்னென்னா எப்போவுமே எடுத்த உடனே இப்போ பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு திறமை நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம தான் அதை வந்து வெளியே சொல்லணும். என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் நல்லா நடிப்பேன், நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், என் கூட இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்க தெரியணும். அப்போ தான் வந்து 4 பேரை போய் ரீச் ஆகும். ஏன்னா மற்றவங்க யாரும் அதை பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்க பேசுவாங்க, இருந்தாலும் நம்மளை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது கண்டிப்பாக தெரியணும். ஸோ அதனால் நிறைய இடத்துல நான் சொல்லணும்னு நினைப்பேன். எனக்கு அப்போல்லாம் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது. ஸோ ஆனால் இது ஒரு கரெக்டான ஒரு மேடை. நீங்கள் வந்திருக்கீங்க, அதனால நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் ஜவஹர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவர் வந்து எப்படி இப்போ கோபியனா வந்து எனக்கு ஒரு ஸ்பார்க் வழி காமிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் என்னை கைப்பிடிச்சு கூப்பிட்டு போனது வந்து ஜவஹர் சார் தான். அந்த திருமணம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் என்னோட சீரியல் அது பண்ணேன். அது மிகப்பெரிய ஒரு இது. அவர் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக இருக்கிறதுனால வந்து ஒரு மாதம் மட்டும் அவர் சும்மா தொட்டு கொடுத்துட்டு போனார், ஒரு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி. அது பயங்கரமான ஒரு ரீச் அந்த ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் தான் அப்படியே படிப்படியாக அப்படியே மேலே வந்தது. புகழ் டார்லிங், ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து குக் வித் கோமாளியில் எனக்கு என்ன கிடைச்சோ இல்லையோ ஒரு அழகான ஒரு நண்பன், ஒரு ஃபேமிலி, ஒரு பிரதர், நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். புகழ்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவருமே அந்த மாதிரி தான் நிறைய அந்த சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக அவர் வந்து நிறைய டெய்லி அன்னதானம் போடுறாரு, நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறாரு. அது பார்க்கும் போதெல்லாம் எனக்குமே அது அந்த இமேஜ் பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருக்கவங்க பசியில் இருப்பாங்க. நம்மளுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, பணம் காசு இருக்குது, பட் நம்ம நினச்சதை வாங்குகிறோம், சந்தோஷமாக இருக்கும். பட் எத்தனை பேர்கிட்ட அது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவர் சம்பாதிக்கிறதுலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. அதெல்லாம் நான் அவனை பார்த்து நிறைய கற்றுக்கிறேன் டார்லிங். நானும் அது முயற்சி பண்ணுறேன். முடிஞ்சால் என்னோட பங்கும் நான் அதில் வந்து நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். சங்கீதா, தேங்க்யூ நீங்கள் வந்ததுக்கு. பட் நீங்கள் வந்து குக் வித் கோமாளி நிறைய பேசுகிறீங்க, ஆனால் இங்கே கூப்பிடும்போது கொஞ்சம் வெக்கப்பட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த ஒய்ஃப் ஸ்ரேயா, அவங்க எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். எல்லாருக்குமே அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஐஸ் வைக்கிறனால நினச்சிக்காதீங்க தயவுசெய்து. அவங்க வந்து எப்படி சொல்கிறது, ஒரு விஷயத்துலையும் என் கூடவே அவங்க இருப்பாங்க. அதை நான் பண்ணுறதை இன்றைக்குமே ரசிப்பாங்க, ரொம்பவே ரசிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ, லவ் யூ. அண்ட் டார்க் ஹெவன் ட்ரைலர் அண்ட் ஆடியோ லான்ச் சூப்பராக போயிட்டுருக்கு. ஆக்சுவலி ட்ரைலர் நேற்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, இப்போ மறுபடியும் கண்டிப்பாக வரும். பார்த்த உடனே நாங்கள் இவ்வளோ நாள் நிறைய பேர் சொன்னாங்களே ரொம்ப கஷ்டமான லொக்கேஷன், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்றது. அதோட பலன் வந்து அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். நமக்கு ஒரு எனக்கு கரெக்டான டைமில் கரெக்டான ஒரு படம் அமைஞ்சதுன்னா அது டார்க் ஹெவன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாலாஜி ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து கரெக்டான நேரத்தில் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியும். ஸோ எனக்கு வந்து கடவுளாக பார்த்து கொடுத்த படம் தான் டார்க் ஹெவன். நான் 100% சொல்லுவேன். இங்கே இருக்கிற அந்த ஆக்டர்ஸ் ஜெயக்குமார் சார், மூர்த்தி சார், எனக்கு மூர்த்தி சார்லாம் எனக்கு என்னென்னா ரொம்ப வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு டைலாக்ஸ் எல்லாம் டேரக்டர் கொடுப்பாரு, அவர் அந்த பேப்பர் பார்க்கவே மாட்டார். திரும்ப எடுத்துகிட்டு வந்து யாராவது சார் பார்த்துக்கிறீங்களா சார் சொன்னார் அப்படின்னுவார். அவ்வளோதான். அவர் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா முடிஞ்சது. அது அந்த சீன் எத்தனை தடவை கேட்டாலும் அந்த எக்ஸ்பிரஷன், அந்த டைமிங், அந்த ஒரு அதெல்லாம் சான்ஸே இல்லை சார். நான் அவங்களை பார்த்து ரொம்ப அது கற்றுக்கிட்டேன். இந்த படத்தில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஒரு ஆக்டரை பார்க்கும் போதும் இவங்க ரித்திகா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக இருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு சீன், அந்த எமோஷன், அதெல்லாம் 100% அவங்க ஃபேஸ்லேருந்து வரும். அதுக்கப்புறம் தர்ஷிகா,
ரொம்ப ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல சோல், நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஜெயக்குமார் சார் அவர் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ டயர்டில் இருப்போம். ஒரு 3 மணி, காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் ஷூட் போயிட்டுருக்கோம். ரொம்ப டயர்டாக இருப்போம், தூக்கம் அப்படியே சொக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஏதாவது ஒரு காமெடி பண்ணுவார். சிம்பிளாக ஏதாவது ஒன்று சொல்லுவார். என்னப்பா இன்னைக்கும் 6 மணியா, சரி ஓகே அப்படின்றவாரு. ஸோ அதெல்லாம் அந்த ஒரு மாதிரி அவர் சிரிச்சுட்டு நமக்கு அந்த டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்த செட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எடுப்பாங்க. நாங்கள் இன்னும் டபுள் கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஜூலை 17 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள். அண்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர், கேமராமேன் மணி சார் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஓல் காஸ்ட் அண்ட் க்ரூ யாரையாவது நான் விட்டுருந்தேன்னா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ நன்றி. விக்கி சிவா சார், தேங்க்யூ சார், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சாரிங்க, ஏன்னா இப்போ என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணவங்க பேர்லாம் சொல்லிட்டேன். பட் இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படமே இல்லை. அந்த பேரை சொல்ல நான் மறந்துட்டேன். சக்தி, சிவா, மனோஜ், பூபதி, மிஸ்ஸஸ் ஷரண், சாந்தினி மேம், ஜெயன், ரதீஷ், இவங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் கிடையவே கிடையாது. அண்ட் என்னோட நண்பன் முத்து விக்னேஷ், இவங்க எல்லாருமே தான். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன்னா ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு காரணம் தான். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. போன 11ஆம் தேதி இயக்குனர் எம் பாரதி ராஜாவோட நல்லடக்கம் வத்தலக்குள்ள நடந்தது. அதில் சாரு நானும் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அந்த மயான கரையில் பாக்கியராஜ் சார், இந்திய திரையுலகின் திரைக்கதை மாமன்னன் அவருடைய மரணம் வந்து நான் கிளம்புறேன். அப்படி தான் தகவல் கிடச்சி. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லை, இந்திய திரையுலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த துயரத்தோடு தவிர்க்க முடியாமல் இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு முதல்ல என்கிட்ட பேசுகிறாரு பாலாஜி. பேசுகிறாரு, சார் நான் அந்த மாதிரி பாலாஜி திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன், ஒரு படம் பண்ணுறேன். வழக்கமாக கேட்க முடியாது, அதுக்கும் படம் பண்ணியிருக்கலாம், யாரெல்லாம் ஒர்க் பண்ணேன் அதெல்லாம் கேட்குறான். நான் D3ன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா D3ன்னு நான் நம்ம கவனத்துக்கு வந்ததில்லை. சரி, வழக்கமாக ஏதோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். எதை பற்றியும் ஆர்வம் இல்லாமல் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், அங்கே உள்ள சம்பாத்தியத்தை வச்சு தான் இதை நான் பண்ணலான் இருக்கேன். ஒன்று சார், நான் சரியாக பிடி கொடுக்காமல் போய்கிட்டே இருந்தேன். ஒன்று சார், இந்த படம் எடுப்பேன், இது தோத்துச்சுன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவேன் அப்படின்னார். இந்த ஒரு வார்த்தைக்கு நான் அவர்கிட்ட மறுபடியும் எதுவுமே பேசலை. தேதியை கேட்கல, சம்பளத்தை கேட்கல, எதுவுமே பேசலை. சரி பாலாஜி பண்ணுறேன் பாலாஜி. அன்னைக்கு அந்த ஃபோனில் பேசுகிற போது அவர் மேலே இருந்து எனக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு அன்பும், என்ன அது வந்து கடைசி வர இப்ப வர அவர் ஒரு இயக்குனராகவே நான் பார்க்கல. இந்த படத்துல இயங்கின யாரையுமே அவங்க மனைவியில இருந்து குடும்பமா தான் இருந்தாங்க. அங்கே போனா டைரக்டர், அந்த ப்ரொடியூசர், மூணு ப்ரொடியூசர் வந்து நின்று பேசினாங்களே, நடுவில் இந்த ஒயிட் ஷர்ட்ல இருந்தார் இல்லையா, அவரெல்லாம் அவர் கூட போய் தம்பி நினைச்சிட்டு இருந்தேன். நான் இதுவரைக்கும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க தெரியுவாங்க, ஏன்னா மனைவி பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு தெரியுவாங்க. பரிதாபமா இருக்கும், பார்க்க சங்கடமா இருக்கு. நம்மலாம் பிள்ளை ஊட்டி பேரம்பத்தியெல்லாம் பெற்று கண்டாளுங்க குடும்பமா அடைவாங்க. இன்னொன்று நான் அன்னைக்கே சொன்னேன், நம்ம மேக்கரைக்கு காரில் ஏற்றிட்டு போய்கிட்டு இருக்காரு, அவருடைய சொந்த காரில் ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. அது இப்படி இவ்வளவு பெரிய பாறைகளும் இதுகளும் கல்லுகளும் சட்டக்கு புட்டக்குன்னு வண்டி இப்படி விழுந்து போகுது. பாலாஜி ஓடிட்டு போறாரு. அங்கே போய் மேக்கரைன்னு அங்கே ஒரு இது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்காந்துருக்காங்க. இருட்டு, நைட்டு 1 மணி 2 மணி. இது பார்த்தேன், பாலாஜி உங்க உழைப்புக்கு உங்க மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையும். தொழில புகழுக்காக நேசிப்பாங்க, பொருளுக்காக நேசிப்பாங்க.
என்ன சினிமா அப்படித்தான், மற்ற எந்த தொழில் மற்றதெல்லாம் விட்டுங்க, சினிமாவை புகழுக்காகவும் பொருளுக்காகத்தான் எல்லாம் நேசிக்கிறான் என்ன. ஆனால் பாலாஜி அவர் பார்த்தீங்கன்னா அப்படி இன்னொன்னு, எந்த பெரிய பெரிய பட்ஜெட் உள்ள படத்துக்கு கூட இப்படி லொகேஷன் யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க, யாரும் எடுத்திருக்க மாட்டாங்க. பூரா மலையடி வாரம், காடு என்ன, இங்க பாத்தீங்கன்னா முக்கூடல், அங்க அம்மா சமுத்திரம், அங்க பாத்தீங்கன்னா குற்றாலம் மேக்கரை, இங்க பாத்தீங்கன்னா வண்டி பெரியாறு, அங்க அச்சங்கோயில், பூரா காட்டுக்குள்ள, தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை, தெருவுக்குள்ள படத்துக்கு வேலை இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா பூரா அப்படி எடுத்து, எனக்கு நான் அப்படி நினைச்சேன், சந்தேகப்பட்டேன் நான். இந்த ட்ரெய்லரை பார்க்கிற வரை, இவ்வளவு கூட்டத்தை இந்த கிரீன் பார்க்ல பார்க்கிற வரை இந்த படத்து மேல நம்பிக்கை இல்லை. காரணம் என்னன்னா, அப்படி ஒரு தாகத்தோடு வெறியோடு காசுகளை கொட்டிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு, நான் அம்பாசமுத்திரம் ஆத்துக்கரையில் நைட்டு சூட்டை முடிச்சுட்டு காலையில் அங்கிருந்து கிளம்பி மதுரை வந்துக்கிட்டு இருக்கேன் காரில். ஒரு அவ்வளோதான் ஒரு 30-40 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். பாலாஜிங்கிறேன், இங்கே விட்டார் சார் சேலம் ஏற்காடு வந்தேன் சார். எங்கே இருக்கு அம்பாசமுத்திரம், இங்கே இருக்கு சேலம் ஏற்காடு, எங்கே இருக்கா? நைட்டோட நைட் அப்போ காலையில் இறங்கிட்டாரு சேலம் ஏற்காட்டில். அப்படி ஒரு உழைப்பு, உறக்கம் இல்லாம அப்படி உழைச்ச மனுஷன் பாலாஜி. நல்ல மனுஷங்கிறதுனால இந்த பாராட்டுலாம் இல்லை, படைப்பும் அப்படி கொடுத்துருக்காரு என்ன. அதாவது ஒரு ஓவியன் இருக்கான்னு வைங்களேன், சாதாரண ஒரு ஓவியன் அப்படியே போட்டுக்கிட்டே இருப்பான், பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி, இது மூக்கு, இது கண்ணு போடுறேன், இது காது போடுறேன், முடி நல்லா போடுறேன், சட்டையை போடுறேன் அப்படின்னு பார்க்க வரைய நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். இதுன்னு தெரியும். ஏன்னா இது ஒரு ஆம்பளையை வரைகிறேன், ஒரு பொம்பளையை வரைகிறேன் அப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஆனா இந்த ஓவியன் போட்டாங்க ஒரு ஓவியம், ஏன்னா என்ன வரைகிறான்னு தெரியல, எந்த கோட்டை கிழிக்கிறேன், என்ன பண்றேன்னு தெரியல, உண்மை தெரியல. பாத்தீங்கன்னா ஒரு மாடர்ன் ஆர்ட் வந்து நிக்குது, ஒரு நவீன ஓவியம் வந்து திரையில நிக்குது. அவன் தான் பாலாஜி. பாலாஜி, அன்னைக்கு நீங்க சொன்னீங்க சார், தோத்துட்டுன்னா மூட்டை கட்டிட்டு அமெரிக்கா போயிடுவோம். நீங்க நிச்சயம் போக மாட்டீங்க. என்ன, தமிழ் சினிமாவில் உங்களுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கிறது. எல்லாரும் உங்க ஆதரவை தரணும், ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு பெரிய ஆதரவை தரணும். நிச்சயமா நான் பங்கெடுத்த இந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமா இருக்கு நம்பிக்கையில விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாருமா? சங்கீதாக்கா ஷையா இருக்காங்களா? ஆமாம், அவங்க ஷையா இருக்காங்க கொஞ்சம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்காக. உண்மையிலே சித்து டார்லிங் கூட நான் இப்போ தான் சமீபமாக ஒரு 1 மந்த்தாக தான் பழகிறேன். இந்த பழகின இந்த ஒரு 1 மந்த்லேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிற ஒரு விதமாகட்டும், அந்த ஒரு மரியாதையாகட்டும், எல்லாமே அவர் அந்த அளவு பேசுவாப்புல. சும்மா யாரையுமே வா போன்னு கூட்டு கூட நான் பார்த்தது கிடையாது. டார்லிங் அப்படின்னு தான் பேசுவாப்புல. ஸோ அவரோட நல்ல மனசுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நிறைய டைரக்டரை பற்றி, மியூசிக்கை பற்றி நிறைய விஷயங்கள் இந்த ட்ரெய்லர் இருந்ததுலாம் இதில் காமிச்சப்ப அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கவே ஒரு விறுவிறுப்பாக, சரி இந்த படத்துக்கு நம்ம தேட்டருக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம் என்னை கூட்டத்துக்கு. சார், உங்களை பார்த்தேன் சார், உங்களை பார்த்தெல்லாம் பயமாக இருக்கா சார்? வில்லனா? ஆமாம் சார். நல்ல வேலை இங்கேருந்து அவர் எழுந்து போயிட்டாரு. மேலே பேசுகிறப்ப அப்படி பேசுனப்ப என்ன சொல்ற நீ அப்படின்ட்டு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் வணக்கம் சொல்லிட்டேன் சாருக்கு. எனக்கு ஐயா இப்போ கிளம்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டுங்க, உட்காருங்க. ஏன்னா நீங்க நடந்து வர்றதை பார்த்தாலே கிடாரி பண்றதுல எண்ணெயை தேய்ச்சி தூக்கி சொருகிற மாதிரி வரீங்களா, அந்த ஒரு பயம் அப்படியே இருந்தது. ஸோ நான் நிறைய என் வீட்லையும் சொல்லியிருக்கேன், உங்கள்கிட்ட நான் நேரில் பார்த்து சொன்னேன்ல, எனக்கு அந்த கிடாரி படத்துல இப்பயுமே அந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை தேய்ச்சாலே ஒரு ஞாபகம் தரும். ஏய் வை எலும்பு எடு அப்படி ஏச்சுன்னு அப்படின்னா என்ன அப்படின்னா, இல்லைம்மா அண்ணனை பார்த்தேன் அப்படி வந்துருச்சுன்னு வீட்டில் அப்படியே போனோம். ஸோ அந்த அளவு இருக்கும். நான் டார்லிங் கேட்டேன் யார் யார் இருக்கான்னு கேட்டோன்னே ஐயா பேரை கேட்டேன். ஆஹா, படத்துல ஒரு மிரட்டல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டேன். அந்த அளவு அந்த ஒரு கேரக்டர் பார்க்கறப்ப இந்த படத்துல ஒரு விஷயம் இருக்கு, கண்டிப்பா பார்க்கணும்னு தோணும். ஸோ அப்படிதான் ஒரு நட்புக்காக உள்ள பார்த்தா இதுல நடிச்ச அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்களா இருக்காங்க. சூப்பர். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அது உங்க கையில் தான் இருக்கு. ஏன்னா சும்மா நம்ம இந்த படத்துல முக்கியமான ஆட்கள், நான் நிறைய மேடையில் சொல்லியிருக்கேன், இந்த படத்துல நடிச்ச முக்கியமான ஆட்களை மட்டும் நம்ம கூட்டு நம்ம ஒரு விஷயம், ஒரு ஆடியோ லான்ச் பண்றோம். இந்த படத்துல பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஒரு சாதாரண நம்ம ஒரு
நமக்காக சாப்பாடு போடுறவங்களாகட்டும், அந்த ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், அவங்க கூட நாளைக்கு சொல்றது, நான் இந்த மாதிரி டார்க் ஹெவன்ன்ற ஒரு படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக சொல்லிப்பாங்க. ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சா இது அவங்களுக்குமே போய் சேரும். நம்ம இங்கே இருக்கிற ஒரு 10 பேர் மட்டும் கிடையாது, இந்த படத்துக்கு பின்னாடி ஒரு 100 200 பேர் ஒர்க் பண்ணியிருக்கோம்னா அந்த 200 பேரோட உழைப்பு இருக்கு. எல்லாருமே தியேட்டருக்கு வந்துட்டு இந்த படம் ஓகேப்பா நல்லா இருக்கு அப்படி சொல்லாம இந்த படத்துக்காக இவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு இல்லையா. ஏன்னா எல்லாருமே ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படம் ஐயோ இவ்வளவு ஓடனா போதும், இவ்வளவு ஓடனா படம், இந்த படம் எப்படியாச்சும் மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்லபடியா சேரணும். ஒரு சின்ன விஷயம், ஏன்னா எல்லாருமே படம் எடுக்கிறப்ப அதுல ஒரு சின்ன ஒரு கரு வச்சிருப்பாங்க, இந்த கரு கண்டிப்பா மக்கள்கிட்ட போய் சேரணும். அது அப்படின்றதுக்காக தான் அந்த கருவை உங்ககிட்ட கொடுக்கணும். மீடியா நீங்க அதை எடுத்துட்டு போய் சேருங்க. கண்டிப்பா அந்த கரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சு இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச் என்னை இப்படி ஒரு மேடை கூட்டதுக்கு நன்றி. தேங்க்யூ புகழண்ணா. எப்பயுமே வந்து யூ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக வந்ததை தாண்டி இந்த படத்துக்காக இவ்வளவு பேசுனது ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி பர்சனல் டு சித்து அவர்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கல்யாணி. கண்டிப்பா நீ ஒரு ஆடியோ லஞ்சில் நீ பேசுறனா உன்னுடைய வளர்ச்சி நான் நிறைய இடத்துல சொல்லிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல இப்ப நீ தனியா நின்று ஒரு விஷயத்த பண்ற, அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒன்னு நான் அப்பையில இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். நீ ஒரு ஆடியோ லஞ்சில் ஒரு விஷயம் பண்ணா கண்டிப்பா அது வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகும் நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ புகழண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். டார்க் ஹெவன் என்னோட முதல் படம். இந்த படத்துக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பாலாஜி சார் ரொம்ப நன்றி. இந்த படம் எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்க நிறைய பேரோட சினிமா கனவுக்கு முதல் படி. எல்லாருமே சொன்னாங்க இந்த படத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்ததுன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சினிமான்றது ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான். ஸ்ட்ரகிள் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருந்தால் தான் ஒரு நல்ல சினிமாவை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த படத்தில் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த படம் ஜூலை 17th திரையரங்குக்கு வரும்போது போய் பாருங்க. ஒரு நல்ல படம். உங்களோட ஹானஸ்டான ரிவ்யூவை சொல்லுங்க. ஒன்ஸ் அகெயின் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. As sweet, as short, as simple as you. Thank you so much and all the best to you. ரொம்ப நன்றி.